அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு முக்கியமா என்ன தேவை அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை தான் உங்களுக்கு வேண்டும், வேற எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவை சொல்லுவீங்க, எனக்கு பணம் வேணும், எனக்கு வண்டி வாங்கணும், எனக்கு கார் வாங்கணும், ஏதோ அடிக்கிட்டு போவீங்க. அவை எல்லாம் போராமையினால எழும்புகிற ஆசைகள், மற்றவர்களுக்கு இல்லாதது எனக்கு இருக்கணும் என்னங்கிற ஒரு பெருமிதங்கள், இவையெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. நீங்க எப்போது தேவனுடைய வார்த்தையினால் நான் நிரப்பப்பட வேண்டும், அதனாலே களி கூற வேண்டும், அது நிமித்தம் எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும், அது நிமித்தம் என் குடும்பத்துல சமாதானம் இருக்கும், அது நிமித்தம் நீடித்த நாட்களை எனக்கு தருவார், அது நிமித்தம் ஒரு வியாதியும் பலவீனமும் என் குடும்பத்துல வராது, அது நிமித்தம் தேவைகள் சந்திக்கப்படும், அது நிமித்தம் குடும்பம் விசாலமாய் மாறும், அது நிமித்தம் ஏதாவது ஒரு முயற்சியை தான் கர்த்தர் சொல்றாரு, உன் எல்லைகளை பெரிதாக்கு நான் நிரப்புவேன் சொல்றாரு, அது நிமித்தம் என்னை நிரப்பப்படுவார். அப்போ வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. தேவனுடைய வார்த்தை தான் உனக்கு நல்ல போஷிதம், தேவனுடைய வார்த்தை தான் உனக்கு நல்ல சுகம். உன் இருதயத்தை வெறுமையாய் வைக்காதே, தேவனுடைய வார்த்தையினால நிரப்பு. அசுத்த ஆவி உன்னை விட்டு விலகி ஓடும் போது, மனுஷனுடைய ஆவி அசுத்தமானது, அது உன்னை விட்டு விலகி ஓடும் போது அது மலை மேடுகள் எல்லாம் அலைந்து திரிந்து மறுபடியும் வந்து உன்னை பார்க்குமா. உன் மாம்சமான குணங்கள், கெட்ட குணங்களை வந்து பார்க்குமா. நீ மறுபடியும் வெறுமையா இருக்கிறியா, தேவனுடைய வார்த்தையினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறியா? தேவனுடைய வார்த்தையினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தனா அது ஓடிடும். மறுபடியும் நான் வெறுமையா இருந்தனா மறுபடியும் வந்து உள்ளே புகுந்து கொள்ளும். அப்போ என்ன நடக்கும்னா, இரண்டாவது உனக்குள்ள வார்த்தை கிரியை செய்யாதபடி உன் இருதயம் கடினப்பட்டு போயிடும். ஒருவன் தப்பு செய்தா முதல் தப்புலயே அவன் மனம் திரும்பிட்டானா அவன் உண்மையா நேர்மையா நடப்பான். அவன் தப்பு செய்து மனம் திரும்பாம ஏதோ அந்த நேரத்தில் ஒரு விடுதலை உண்டாகணும், அந்த பயத்துல இருந்து என்ன விடுதலை ஆக்கணும் சொல்லி வந்து நிக்கிறவன் விடுதலை ஆயிடுவான். இரண்டாவது அதே தப்புக்கு ஆயத்தமா போய் நிற்பான். ஏன்னா அவன் இருதயம் கடினப்பட்டு இருக்கு, செய்கிறதையே செய்துட்டு இருப்பான், சொல்றதையே பண்ணிட்டு இருப்பான். அப்போ கடினமான இருதயமாய் நம்ம மாற்றி விடாதபடி, நீ கடினப்பட்டா உன் இருதய கடினமாயிடுச்சுன்னா மறுபடியும் உனக்காக அடிக்க இன்னொரு இயேசு இல்லை என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப அந்த இருதய கடினம் தேவனிடத்தில் சேர விடாம செய்திடும். இருதய கடினம் எங்க இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு, நம்ம கிட்டதான் இருக்கு. சொல்லுங்க, ஆண்டவர் வாயின் சுவாசம், அவர் ஜீவ சுவாசம் எனக்குள்ளே ஊதப்பட்டிருக்கு, நான் ஜீவ ஆத்மாவாய் மாறினேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெளியரங்கமா பாக்குற அடையாளம் நீங்க கிடையாது, உள்ள இருக்கிற அடையாளம் தான் நீங்க. வெளியரங்கமா இருக்கிற அடையாளம் மண்ணுக்குரியது, உள்ள இருக்கிற அடையாளம் தான் விண்ணுக்குரியது. அப்போ விண்ணானது விண்ணுக்கும் மண்ணானது மண்ணுக்கும் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விண்ணானதெல்லாம் மண்ணுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற எண்ணத்தோடு வாழக்கூடாது. விண்ணானதெல்லாம் மண்ணுக்கு கொடுக்கும்படியான வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரு சொல்லல அல்லேலூயாப்பா? அல்லேலூயா. ஒரு பயத்து நிமித்தமாவது ஒரு அல்லேலூயா சொல்லிடுறாங்க. ஏன்னா அப்புறம் ஏதாவது பார்த்துட்டு திட்ட போறாரு அப்படின்னு இல்ல. பயத்து நிமித்தமா தயவு செய்து பேசாதீங்க. அல்லேலூயாவை எல்லா நேரமும் அதை சொல்லணும், எல்லா நேரமும் அந்த வார்த்தையை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்துல சொல்லுது, வெளிப்படுத்தல் விசேஷம், நாம் பரலோகத்தை கண்டு அங்க தேவன் மகிமையினால வீற்றிருப்பதை நான் தரிசனமாய் பார்த்தேன். ஆனா அங்க ஒரே ஒரு வார்த்தை தான் பேசப்படுகிறது, அல்லேலூயா அல்லேலூயா. ஜனங்கள் கத்துகிறதை பார்க்கிறேன், தூதர்கள் அதை சொல்லுகிறதை நான் கேட்கிறேன் சொன்னா, அப்போ அது பரலோக பாஷை. நம்ம சொல்லுவதை தாழங்க கூடாது. நம்ம இருதய கடினத்தின் நிமித்தம் ஸ்தோத்திரம் வராது, பலி செலுத்த முடியாது. எதுக்காகனா இருதய கடினப்பட்டு ஒரே நோக்கமா இருக்குது, ஒரே கவலையா இருக்குது. என் காலத்துக்கும் பிள்ளைங்க கவலை, காலத்துக்கும் பண கவலை, காலத்துக்கும் இந்த கவலை அந்த கவலை. அந்த கவலையினாலே உன் ஆயுசு காலத்தை குறைத்துக் கொள்ளுகிறாய். அந்த கவலை எல்லாம் ஒண்ணே இல்லை, அதை காட்டிலும் ஜெயம் எடுக்கிற தேவனுடைய வார்த்தை ஒன்று இருக்கு. அந்த வார்த்தையை நான் புசித்தால் என் ஆத்மா கலிகூறும். அந்த கலிகூறுதல் நிமித்தம் பிரசன்னமாய் உருவாகும். என் இடங்கள் முழுவதும், என் வீடு முழுவதும், என் பிள்ளைகள் இடத்துல எல்லாருமே ஒரு பிரசனங்கள். மாற்ற முடியாத காரியங்கள் எல்லாம் அந்த பிரசனம் மாற்றும்.
செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் அந்த பிரச்சனை செய்யும். இன்னைக்கு ஏன் அற்புத அடையாளங்கள் நடக்கலன்னா, உள்ளான மனுஷர் படி நீங்க நடக்கிறது இல்ல, வெளியான அடையாளங்களை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறீங்க. சரீரத்துக்குரிய வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. உள்ளானதுதான் உண்மை உள்ளது, அதுதான் ஜீவன் பெறுகிறது. அதுக்காக தான் இயேசு சிலுவையை சுமந்தார். இந்த மாம்சம் அதிகமா ஆத்மாவை மூடி இருக்கிறதுனால அந்த ஆத்மாவை மூடி இருக்கிற மாம்சமான திரைசிலையை சிலுவையில கிழித்தார் ஆண்டவர். உள் பிரவேசிக்கும்படியான கிருபையை கொடுத்தார். இன்னைக்கு நீங்க உள்ள போயிட்டீங்க, நீங்க யாருன்னு அடையாளம் கண்டுட்டீங்க, நீங்க அழியாத செல்வமா இருக்கிறீங்க, நீங்க தேவனோடு பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கிறீங்க தேவனுக்கு. அப்போ உங்க உள்ளான மனுஷன் களி கூறணும். நானு என்னதான் வாய்க்கு ருசியா சாப்பிட்டாலும், சொல்லுங்க, என்னதான் வாய் தந்து சொல்லுங்க, என்னதான் வாய்க்கு ருசி சாப்பிட்டாலும் தேவனுடைய ஒரு வார்த்தையை தியானிக்கிறதுக்கு எதுவே சம்பந்தம் வராது, எதுக்கும் ஈடு கிடையாது. அந்த ஒரு வார்த்தை என் ஆவி ஆத்துமா சரீரத்தை கலிகூற செய்யும், என்னை முன்னோக்கி நடக்க செய்யும். நான் எதிலையும் பயந்து உட்கார மாட்டேன். அல்லேலூயா.